தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 இடத்துல பார்த்தா கடுமையான தாக்குதல். ஒரு பக்கம் பஹ்ரைன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈராக். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஈராக்கை தான் பார்க்கணும். ஏன் ஈராக் மேல இருக்கக்கூடிய தாக்குதல் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈராக்குள்ள யார் இருந்துட்டு இருக்கா, அமெரிக்காவுடைய தளங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈராக்குள்ள ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அங்க இருந்துட்டு அங்கிருந்து யாரும் தரை வழியாக ஈரானுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஈராக்குள்ள இருக்கிற ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா கடந்த 2-3 மாசமாகவே அங்க இருக்கக்கூடிய குர்தீஸை வச்சு செஞ்சாங்க. ஏன்னா அமெரிக்கா சொன்னாங்க குர்தீஸை தரை வழிக்கு அனுப்புறதுக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அமெரிக்கா குர்தீஸை வச்சு, அதாவது குர்தீஸ்னா ஈராக்ல இருக்கிறவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு போய் ஈரான்ல குடியமர்த்தி ஆட்சி பிடிக்கலாம்னு நினைச்சாங்க. எப்படி ஜூலானி சிரியாவுக்கு பிடிச்சாரோ அந்த மாதிரி குர்தீஸை வச்சு ஈரான் பிடிக்கலாம்னு நினைச்சாங்க. அதை நினைச்ச உடனே ஈராக்குள்ள இருக்கிற அந்த பேக்கப் போர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவாக கடுமையான தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல குர்தீஸ் எங்களை விட்டுருங்க, எங்களுக்கும் தரைவழிக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்க என்னைக்குமே ஈரானுக்குள்ள நுழைய மாட்டோம், ஈரான் பக்கம் நாங்க தலை வச்சே படுக்க மாட்டோம்னா சொல்லிட்டாங்க. சொன்னாலும் கூட நோட் பண்ணிட்டே இருந்து ஏதாவது ஆயுதங்கள் பரிமாறுறாங்களா, அமெரிக்கா பேச்ச கேக்குறாங்களா, தரை வழியா தொடர்றாங்களா அப்படின்னு பார்த்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துட்டு இருந்துச்சு. மொத்தத்துல ஈராக் அப்படிங்கிறது ஈரானுக்கு சாதகமா தான் இந்த போர்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஈராக்குள்ள கடுமையான தாக்குதல். அதுவும் தாக்குதல்னா உள்நாட்டுடைய ராணுவத்தின் மீதே என்ன இருக்காங்க, அங்கிருந்தே தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அவங்க ஈரானை சேர்ந்தவங்களை என்ன பண்ணிருக்காங்க, முக்கியமா லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தமா இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் இருப்பாங்களா, காமனா இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ், அவங்களையெல்லாம் கடத்தியிருக்காங்க. அவங்களையெல்லாம் பாத்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. அவங்க இருந்த இடத்த, ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் இருந்த இடம் தாக்கப்பட்டிருக்குது. பல இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கள் இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ சிறுசா எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு பார்க்கும் போது நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. கைது அப்படின்னாவே அந்த கவர்மெண்ட் தான் பண்ணும். அப்ப ஈராக் கவர்மெண்டே தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு ஆதரவான்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு. அப்ப யார நம்ம செலக்ட் பண்றோம், ஒரு பக்கம் ஈரானவா இல்ல இந்த தடவை அமெரிக்காவியான்னு பார்க்கும்போது இந்த தடவை ஈராக்குடைய கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு சாதகமா போயிருச்சு. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, வார்ன் பண்ணாங்க, ஈராக் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க எங்களுக்கு முதுகுல குத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம் அப்படின்லாம் மிரட்டி இருந்தாங்க. அப்ப கூட நம்ம பெருசா ஒரு நம்பிக்கை இல்ல, எங்கிருந்து ஈராக் போய் ஈரானுக்கு துரோகம் செய்ய போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஈராக் இப்போது ஈரானுக்கு துரோகம் செய்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக மாறி இருக்குது அப்படிங்கிறது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கு. இது பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கு. இது மட்டும் நடந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சிரியா வீழ்ந்த போது லெபனான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இன்னைக்கு வரை லெபனானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கட் ஆனதே அந்த சிரியா ஆட்சி கைமாறினதுதான். இப்ப ஈராக் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈரான் தனிமைப்படுத்தப்படும், ஆதரவே இருக்காது, ஈஸியா தரைவழியில போய் ஈரானை அட்டாக் பண்ண முடியும். இப்ப அதற்கான வேலையாகத்தான் இது நடந்திருக்கு. இதே சமயத்துல இன்னொரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஈராக்ல இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவர் அப்படிங்கிறவரு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க ஊழல் வழக்குல ஒரு மாதிரி கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலா இவங்க வராங்க. இவங்க வரும்போது அமெரிக்கா ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க, ஐயோ இவங்களை விடக்கூடாது, இவங்க தீவிரவாத இனம், இவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க ஈரானுடைய பேக்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு இத்தனை நாள்ல பார்க்கும்போது 1 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் ஆட்சிக்கு. ஆனா ஆட்சிக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே பார்க்கும்போது இப்ப அமெரிக்காவுக்கு சாதகமா அவர் பண்றாரு. இப்ப அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்ல ஈராக்குடைய ஆட்சியாளரை பார்த்து. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கும் போது என்னாச்சு, ஈரானுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, பேக்கப்பா இருப்பாங்க, இவங்க ஈரானுக்கு சாதகமா தான் முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாரு. இதுல பார்த்தா யாருக்கு பெரிய லாபம்னா, ஒண்ணு அமெரிக்காவுக்கு ஒரு விதத்துல அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணிட்டா அங்க தளங்களை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும். ஈராக்ல அமெரிக்காவுடைய தளங்கள் இருந்துச்சு, அதை காலி பண்ண சொன்னாங்க. காலி பண்ண மாட்டோம்னு அமெரிக்கான பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய குடைச்சல் கொடுத்து ஜோ பைடனுடைய ஆட்சியில ஆரம்பிச்சு ட்ரம்ப்புடைய ஆட்சி வரும்போது கூட அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரம்ப் நாங்க காலி பண்ணிக்கிறோம்னு சொன்னாரு. சொன்னாலும் அவர் பாத்தீங்கன்னா சாமானிப்பட்ட பாடல காலி பண்ற மாதிரி இல்ல, இன்னும் 3 வருஷம் கழிச்சு நாங்க காலி பண்றோம், 4 வருஷம் கழிச்சு காலி பண்றோம், திடீர்னு எல்லாம் ஒரு ராணுவ தளத்தை காலி பண்ண முடியாது, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நம்ம காலி பண்றோம்னு சொல்லிட்டு காலி பண்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் போட்டாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா காலி பண்ற மாதிரி இல்ல. இப்ப ஈராக்ல இருக்கக்கூடிய தலைமை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஈராக்ல தளங்களை
தொடர்ச்சியா நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு வாய்ப்பா போயிடும். இந்த 40 நாள் போர் வந்துச்சு பாருங்க ஈரானோட இந்த ரமலான்ல, அந்த போர்ல கூட வந்து பார்த்தா ஈரானுக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அந்த பேக்கப் போர்ஸ் அமெரிக்காவுடைய தளத்தை வச்சு செஞ்சதுல அமெரிக்காவுடைய தளங்கள் சொல்லாம கொள்ளாம ராத்திரியோட ராத்திரியாக 2 தளங்கள், ஒண்ணு அமெரிக்காவுடைய தளங்கள், இன்னொன்னு நேட்டோவுடைய ராணுவ தளங்களும் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போக முடியாத அந்த ரேடார் கருவிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அழிச்சிட்டு போனாங்க. ஏன் அழிச்சிட்டு போனாங்கன்னா அது அவங்க எதிரிகள் கையில கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை அழிச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்குலாம் அமெரிக்கா கஷ்டப்பட்டிருக்கு இந்த போர்ல ஈராக்ல. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல ஈரானுக்கு எதிராக ஈராக்குடைய கவர்மெண்டே தாக்குதல் நடத்துறது, கைதி நடவடிக்கைகள் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு இப்ப சாக்காவும் அமெரிக்காவுக்கு இப்ப ஒரு கொண்டாட்டமாவும் போயிட்டு இருக்கு. என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய இதுதான், டவுட் தான். சமாதானம் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து தாக்குதல் நடத்துறதும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்க தூண்டி விடுறதும் நிறைய வேலைகள் வந்து போயிட்டு இருக்குது. இதுல வேற இஸ்ரேல் வந்து துருக்கியை அடிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கடுமையாக நேற்று வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் சாதாரண அட்டாக்லாம் இல்ல, அங்க இருந்த ராணுவ தளங்கள் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்துக்கு தான் அடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமெரிக்கா 2 நாளா ஈரான் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அவங்க சொல்லிட்டாங்க நாங்க பதிலுக்கு அடிப்போம், ஏன்னா வந்து அமெரிக்கா எங்களை அடிச்சிட்டாங்கன்னாங்க. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா ஒப்பந்தத்தை மீறி வந்து இவங்க கப்பலை வந்து அடிச்சிட்டாங்க ஆர்மோஸ்ல, அதனால அடிக்கிறோம்னாங்க. இவங்க கப்பல் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அடிக்கவும், அமெரிக்காவை திருப்பி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை அடிக்கவும் மாத்தி இப்ப பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. பஹ்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும் சேதம்னு வந்து சொல்லப்படுது. இதுதான் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு பெரிய தண்டனையா இருந்துட்டு இருக்கு. இந்த அமெரிக்காவை நம்ம சேர்த்தி போட்டு இவங்க செய்யும் போதெல்லாம் என்ன ஆயிருது, அவங்க நம்ம மேல கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னொரு தகவலும் வந்திருக்குது, சீக்கிரமே மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லாமே காலி செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் நடந்தா ஈரான் இந்த போர்ல என்ன செஞ்சாங்களோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ் ஆயிரும். ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளவே குறி வச்சு அடிச்சு முஸ்லீம் நாடுகள் மேலேயே அடிச்சாங்க. அடிச்சதுனால இப்ப என்ன ஆறானா அமெரிக்காக்கார முஸ்லீம் நாடுகளை விட்டு ஓடி யூதர்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ளேயே போய் என்ன பண்ண போறான், ராணுவ தளம் வைக்க போறான்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியா வந்து பார்த்தா ஈரானுக்கு வந்த கப்பல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா UAE-ல தடுத்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இது இப்ப இல்ல, போர் ஆரம்பிச்ச போதே, இந்த போர் ஆரம்பிச்சிச்சு பாருங்க கரெக்டா அந்த ரமலானுடைய 11வது நோம்புலயே ஆரம்பிச்சிச்சு. அப்பவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் UAE வந்து எங்களை எப்படி வந்து ஈரான் அடிக்கலாம், அமெரிக்கா வந்து அடிக்கிறதுக்கு ஏன் எங்களை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா UAE வந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்புறம் நாங்க ஈரானுடைய சொத்துக்களை முடக்கிறோம், நாங்க ஈரானுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய முதலாளிகளுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்க வந்து அபகரிச்சுட்டு அவங்கள என்ன பண்ண போறோம், ஈரானுக்கு திருப்பி அனுப்ப போறோம்டாங்க. அதுக்கப்புறம் ஈரானுடைய சொத்துக்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கப்பல்ல வந்து அனைத்தையுமே சீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அதெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போர் முடிஞ்சிருக்கிறதுனால வந்து ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு முதல் கட்டமாக UAE வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா அடிக்கிறதும் மறுபடியும் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பஹ்ரைனை நோக்கி. இப்படி ஆயிருக்குது. இனி மறுபடியும் இந்த ஒப்பந்தம் ஏதாவது ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு விதத்துல ஒரு நாட்டோட ஒப்பந்தம் வந்துருச்சுன்னா அந்த நாட்டை வந்து போய் சீண்ட மாட்டாங்க. அதனால UAE வந்து சீன்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்குதோ இந்த ஒப்பந்தத்தின் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.